ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ரூலிங் கொடுத்தாங்க. அந்த ரூலிங்னால க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் வெளியே போயிட்டு திருப்பி யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது ப்ரையர் கன்விக்ஷன்ஸோ இல்லை சம்திங் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூலிங் வந்து இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நம்மளோட ஃபேவரட் அட்டார்னி மேரி கென்னடி கூட நம்ம இந்த வீடியோவில் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட இது என்ன, இதனால் யாரெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்னு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிஸியா போயிட்டு ரொம்ப இருக்குங்க. பிஸியான ஷெட்யூல் எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. இப்போ இந்த ரூலிங் வந்து என்னது, யாரெல்லாம் இதை அஃபெக்ட் பண்ணும் மேடம்? ஆக்சுவலாக இது வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா, எப்பவுமே வந்து பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருக்குது. அதை தான் நம்ம புரிச்சுக்க பார்க்கணும். இந்த சென்ஸ் ஒரு சிட்டிசனை கம்பேர் பண்ணும்போது ஒரு நான் இமிக்ரெண்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு க்ரீன் கார்டு போகும்போது டெஃபினட்டாக தே ஆர் மச் மோர் ஃபேவரபிள். ஆக்சுவலாக அட் த சேம் டைம் இது பெரிய ஒரு பாதிப்பா இல்லை ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வருதா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஏன் அப்படி சொல்றேன்னா, தே ஆர் ஆல்சோ அஸ் அ கிரீன் கார்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்ற லீகல் டேர்ம்ல பார்க்கும்போது தே ஆர் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு த போர்ட் ஆஃப் என்ட்ரிஸ் அட்மிஷன் அப்படிங்கிற இன்டென்ட்டை வந்து அவங்க கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு இடத்துல தான் அவங்க வரணும். அவங்களுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு இல்லை அது லேமேன் டேர்ம்ஸ்ல பார்க்கலாம். நம்ம ரொம்ப லீகலா போக வேண்டாம்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த ரூலிங்னால வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், யாரெல்லாம் வந்து கவலைப்பட தேவையில்லை? ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே தான் வித்தின் இப்போ நம்ம பெர்மனன்ட் ரெசிடென்ட் பார்த்தோம்னா 6 months தான் அவங்க மேக்ஸிமம் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருக்கணும். அது ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட். 1 year வரைக்கும் தே கேன் எக்ஸ்டெண்ட் இட் ஆன் ரீசன்ஸ் தட் கேன் பி கிவன் அப்படிங்கிறது ஒரு அதர் ரெக்குவயர்மெண்ட். அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இதுலலாம் வந்து உங்களோடது வந்து when you are going out back and entering back into the country அப்படின்னு வரும்போது போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வந்து 6 months to 1 year பீரியட்ல இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டா they will be prepared for it. உள்ளார வர்றதுக்கு ஏன் நான் வெளியில இருந்தேன்ற ஒரு ரீசனிங் கொடுக்கணும். நிறைய இடத்துல வந்து this is all doable. வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியில் எஜுகேஷன் பண்ணுவாங்க, இல்லை பேரண்ட்ஸை பார்க்குற சூழ்நிலையில் வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லை அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்காகலாம் வரும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு ப்ரூவ் தட் இன்டென்ட். இப்போ அதெல்லாம் மீறி இந்த ரீசன்ட் ரூலிங்கில் பார்க்கும்போது வாட் இஸ் தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, அந்த சிஐஎம்டி கிரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படியே அதை நான் திரும்பவும் சொல்கிறேன், லீகல் டேர்ம்ஸ்குள்ளார போகாமல் எது அதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பண்ணால் இன்டென்ட், அந்த இன்டென்ட் கொஸ்டின் இஸ் த ஒன் தட்ஸ் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் யோர் என்ட்ரி ஆன் த லைக் சிபிபியோட ஆஃபீஸருக்கு ப்ரைமரி ஆர் செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் போகும்போது. இப்போது இந்த ரூலிங்னால க்ரீன் கார்டில் யாராவது வந்து இப்போது அவங்க பெண்டிங் கேசஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து யூஎஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டார்னியை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லதா? இல்லை இப்போ இந்த ரூலிங்னால வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஆல்ரெடி பெண்டிங் கேஸோ இல்லை வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் வந்து ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணுது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பயப்படலாம், இல்லை எந்த அளவுக்கு வந்து இட்ஸ் லைக் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பண்ணலாம்? கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு அரெஸ்ட்ல இருந்து ஒரு டிசிஷன் ஆஃப் த கேஸ்க்கு நடுவில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் டோன்ட் டேக் இட் ஈஸி. இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் கொஸ்டின். அப்படி பார்க்கும்போது என்னவா இருக்கலாம், இட் கேன் பி ஆஃப் எனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் அரெஸ்ட். அரெஸ்ட்லேருந்து ஒரு டிசிஷன் வர்ற வரைக்கும், கோர்ட் டிசிஷன் வர வரைக்குமோ, இல்லை யூ ஆர் ஆல்ரெடி கன்விக்டட் அப்படின்றவங்க வந்து இஃப் யூ ஆர் ட்ராவலிங் பேக் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஆன் அ கிரீன் கார்டுனா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்டர்னியை கன்சல்ட் பண்ணிட்டு தான் உங்களோட சிச்சுவேஷனோட சேர்ந்து போகணும். இன்னொரு ஒரு மேஜர் கன்சர்ன் என்னன்னா, இவங்க கிரீன் கார்டுல இருந்து சிட்டிசன்ஷிப் ஃபைல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுல வந்து டெஃபினட்டா வந்து தெர் இஸ் பாசிபிலிட்டி யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். நான் திரும்பவும் சொல்லுவேன், எப்படின்னா நம்ம எல்லாரும் அசியூம் பண்ணிக்கிறதுக்கு என்னன்னா, நான் எனக்கு ஒரு அரெஸ்ட் இருந்தது, அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு கோர்ட் டிசிஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து என்னோட கேஸ் எல்லாம் எக்ஸ்பஞ்ச் ஆயிடுச்சுன்னு என்னோட அட்டர்னி சொன்னாங்க அப்படின்னும் போது எந்த ரெக்கார்ட்ஸும் இனிமேல் விசிபிளாவே இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறது வந்து பெரிய தப்பு. ஏன்னா எக்ஸ்பஞ்ச் வில் நாட், அது வந்து உங்களோட மற்ற ரெக்கார்ட்ஸுக்கு வேணா அது அப்ளிகபிளா இருக்கலாம். ஆனா இந்த சிச்சுவேஷன்
நீங்க அதுவும் இந்த ப்ராசஸ்ல வெளியில போயிட்டு நீங்க உள்ளார வரும்போது your biometrics are definitely detailed. நீங்க வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் கொடுக்கும்போது உங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஆஃபீஸருக்கு வந்து விசிபிளா இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டோன்ட் நீங்களாவே நான் ஏஐ யூஸ் பண்ணி நான் செக் பண்ணிட்டேன் டோட்டலி ஃபைன், அது எதுவுமே கிடையாது. அட் த சேம் டைம் நான் எப்பயும் சொல்ற மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் பேனிக் ஆக்க வேண்டிய சூழ்நிலையும் கிடையாது. there are many things to be considered. your pattern that matters a lot. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது, you are arrested and then you are convicted. அப்போ கூட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பேட்டர்னை நீங்க ரிப்பீட் பண்ணல. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து யூஎஸ்ல ஒரு 10 years 15 years இருந்தீங்க. this is the first time that it happened. see நம்ம moral turpitude convictions பார்க்கும்போது நம்ம எல்லாம் என்னமோ பெரிய பெரிய விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு சின்ன விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு டார்கெட்டுக்கு போனீங்க, யூ ஜஸ்ட் ஒரு எப்பவுமே நிறைய பேர் நான் பார்க்கறது வந்து எப்படின்னா, இது வந்து ப்ராக்டிக்கலா உள்ள சினாரியோ. கால்லே இருப்பாங்க, போய் திங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, அப்புறம் அவங்க காட்டுல போட்டுட்டு யூ ஜஸ்ட் வாக் அவே. அதுல வந்து இப்போ எந்த பொருளை எடுத்தாலும் நீங்க $100 கம்மியா ஒன்றும் எடுக்கவே முடியாது. ஸோ $300 உங்களுக்கு வேல்யூபிள் ப்ராடக்ட் அது உள்ள இருந்தது, அதோட நீங்க வாக்கவே பண்றீங்கன்னா தென் யூ ஆர் அரெஸ்டட். ஆக்சுவலா வந்துட்டு தட் வில் பி கன்சிடர்ஸ் இனிஷியலா ஒரு ஷாப் லிப்ட்னு ஒரு சார்ஜஸ் ஆயிருக்கும், அதோட ரிலேட்டட். இது வந்து ஒரு இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆன் யோர் யூனோ அந்த இதுதான் மாரல் டர்பிடியூட். ஏன்னா இதுல இன்டென்ட் வந்து உங்களுக்கு குவெஸ்டனபிள் பிளேஸ்ல போகுது. ஸோ நீங்க வந்து உண்மையிலேயே இதை பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அதுதான் அந்த மாதிரியான கிரைம்ஸ் தட் மேட்டர்ஸ் அ லாட். அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் கான்ஷியஸை வந்து நம்ம வந்து அஃபெக்ட் பண்ற கிரைம்ஸ். அப்புறமா நிறைய விஷயங்கள்ங்க நான் வந்து அந்த கன்சல்டேஷன்ல பார்க்கும்போது சம்திங் வெரி ஸ்மால், குழந்தைய சேஃப்கார்ட் பண்றதுக்காக அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு வாய் தகராறு தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு அம்மாவோட ஒரு அவங்க குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காகலாம் வந்து ஒரு கை கலப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மூமெண்ட்ல நடந்ததா தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, தென் யூ வில் பி சார்ஜ்ட் ஆஃப் தட் கிரைம். ஸோ அதெல்லாம் வந்து இட் வில் பி கன்சிடர்ட் சீரியஸ். நம்ம யோசிக்கிறதெல்லாம் வந்து டியூஐல இருக்கலாமா, இல்லை ஈவன் கன்சிடரிங் த டொமஸ்டிக் வயலன்ஸ் சார்ஜஸ், இது வந்து நான் இமிக்ரன்ஸ்க்கு தான் இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இட் வில் ஆல்சோ பி அஸ் பார்ட் ஆஃப் யுவர் ரெக்கார்ட். அண்ட் தீஸ் ஆர் த பீப்புள் தட் அரெஸ்ட் வந்து அவங்களோட சார்ஜஸ்க்கும் அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து வாட் யூ ஆர் கன்விக்டட் ஆஃப், இது எல்லாமே இட் மேட்டர்ஸ் வென் யூ ஆர் டிராவலிங் அவுட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் கம்மிங் பேக். ஸோ இது ரியலி குட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து கிரீன் கார்டில் இருந்து அவர் யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருவேளை அவர் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் அவர் வந்து நான் என் அட்டார்னியை காண்டாக்ட் பண்ணலாமா? வாட் ரைட்ஸ் டு தேட் பர்சன் ஹேவ்? That's a very good question. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உள்ளார வரும்போது உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து கிளீனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூ ஹாவ் டு அசியூம் தட் யூ வில் பி கால் ஃபார் அ செகண்டரி இன்ஸ்பெக்ஷன். அப்போது நீங்கள் செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அவங்க உங்களை தரோவாக எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இஃப் அட் ஆல் யூ ஆர் இன் அ பிளேஸ் வேர் த ஆஃபீஸர் இஸ் கோயிங் டு மேக் அ டெசிஷன், அதுக்கு முன்னாடி ப்ரையர் நிறைய கான்வர்சேஷன்ஸ் டீட்டெயில்டாக போகும் between the officer and the individual. So நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வரும்போது you should definitely ask for an attorney's rights. Further questions, I don't want to go in detail அப்படி நீங்கள் சொல்லிட்டு ஆஃபீஸருமே வந்து நீங்கள் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வந்து இட்ஸ் அ வெரி வெரி எப்படி சொல்கிறதுங்க, நம்ம அந்த வேர்டு என்னதுன்னு யோசிக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் வந்து உங்களோட 5th Amendment 6th Amendment ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி லீகல் கொஸ்டின் ஆக்சுவலாக வந்துட்டு. ஆனால் அதையும் மீறி நீங்கள் டெஃபினட்டாக வந்து யூ கேன் டூ தட். என்னோட அட்டர்னி எனக்கு வேணும், இல்லைனாலும் யூ வில் பி டேக்கன் டு த இமிக்ரேஷன் ஜட்ஜ். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது யுவர் ரைட்ஸ் வில் பி எவாலுவேட்டட் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான். பட் தென் அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி சப்ஜெக்டிவ் மேட்டர் டிபெண்டிங் ஆன் வாட் சார்ஜஸ் யூ ஹேட் பீன் சார்ஜ்ட் ஆஃப். இது எல்லாமே இருக்கு. அதையும் மீறி யூ ஷுட் பி ஆஸ்கிங் ஃபார் யுவர் அட்டர்னிஸ் ரெப்ரசன்டேஷன்.
இப்போ இந்த கேஸில் நான் ஒரு புது டேர்ம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஆக்சுவலாக. அதில் எப்படின்னா வந்து applicant ஃபார் அட்மிஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து என்ன ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லேமன் டேர்ம்ஸை சொல்லணும் அப்படின்னா? ஸோ லேமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, நீங்க வந்து உள்ளார நீங்க கிரீன் கார்டில் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருக்கீங்க, நீங்க உள்ளார வரீங்கன்னா, நீங்க அது வரைக்கும் நீங்க வந்து யூஆர் ஜஸ்ட் லைக் அட்மிட்டட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நீங்க வந்து இது வரைக்கும் நம்ம வந்து உங்களோட ரைட்ஸ் ஸ்பீக்ஸ் தட் வே. ஆனா இதுக்கு மேல வந்து யூ கேன் பி டிஃபர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஃபெமிலியரா இருக்கணும் ஆகணும். ஏன்னா if at all your record has to speak for that. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அதான் இது வரைக்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா, நான் இது என்னோட H1B எல்லாம் பீரியட் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, இனிமே எனக்கு இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்னன்னா நான் வந்து என்னோட வீசாவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், என்னோட ப்ராஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், ஐ எம் அ பெர்மனன்ட் ரெசிடென்ட், ஐ எம் அ கிரீன் கார்டு ஹோல்டர் நவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உரிமை கொடுத்துச்சு. Still, I feel the same, Rajesh. I don't want people to assume that anybody who's traveling has to be எனக்கு ஐயோ இனிமே நான் பயந்து தான் கிரீன் கார்ட்லயும் வரணுமா அப்படிங்கறத நான் சொல்லவே மாட்டேன். நான் ஸ்டில் யோர் ரைட்ஸ் ஆர் ஆல் தேர் அவைலபிள் ஃபார் யூ. எல்லாருமே இது வந்து வெரி சப்ஜெக்டிவ் தான். நேத்தே எனக்கு வந்து இது வந்து நான் சாதாரண உங்ககிட்ட இருந்து வரல. பீப்புள் ஹூ ஆர் லீடர்ஸ் இன் த கம்யூனிட்டி, ஃபெட்லாண்ட்ல இருந்து இருக்கிறவங்களோ இன்னொருத்தவங்களோ என்கிட்ட கேட்குறாங்க, எந்த ஏர்போர்ட்டை நீங்க ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க ஒரு கிரீன் கார்ட்ல டிராவல் பண்றவங்களுக்கு? அந்த அளவுக்கெல்லாம் வந்து பயம் இருக்கா அப்படின்னா அதுதான் உண்மையா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு வாய்ஸ் நோட் விட்டேன் ஒருத்தருக்கு, அட்வான்ஸ் பரோல்ல டிராவல் பண்ணலாமா மேம், வீட்டில் ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கேட்கும்போது இந்த ஏவர்ஸ் மெமோக்கு அப்புறமா அப்படின்னும் போது தாராளமாக போயிட்டு வாங்க, திங்ஸ் ஆர் மச் பெட்டர், அப்படிலாம் பேனிக் ஆகிற சுச்சுவேஷன்ல இல்லை அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் திரும்ப விட்டேன் நான். why I'm saying all this is like நம்ம சில நேரங்களில் வந்து ஓவராலா எல்லா இமிகிரேஷன் legal changes are all applicable to me அப்படிங்கிறதும் தேவையே இல்லை. You should definitely consult an attorney for a subjective place where you are. அது ரொம்ப முக்கியம். அதனால எல்லாமே வந்து டிராவல் பண்றவங்க எல்லாருக்குமே இது அப்ளிகபிளாவே கிடையாது. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு, அண்ட் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படி நம்புறேன். ஸோ இது என்னன்னா ஃபைனலா நம்ம பேசும்போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நீங்க ஒருவேளை கிரீன் கார்டா இருக்கலாம், H1B நான் இமிகிரண்ட் வீசாஸ்ல இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ரொம்ப வந்து ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. மோஸ்ட்லி நான் பார்க்கறதெல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட், பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கால் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்து DUI is something that it is in your control and you have to avoid it. The moral responsibility of an individual as well. ஸோ அதையும் மீறி இந்த சின்ன ஷாப் லிஃப்டிங் தெஃப்ட்ஸ் இருக்கு பாருங்களேன், அது வந்து நிறைய நேரம் வந்து ஒரு கேர்லெஸ்னஸ்னாலேயோ ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி நான் சொன்ன இன்சிடென்ட்னாலே நடக்கிறது தான். ஒருவேளை அப்படி நடந்துட்டா கூட all that I would say is நீங்க டிராவல் பண்றது அவாய்ட் பண்றது, அப்புறமா வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஃபாலிங் எல்லாம் வரும்போது ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்காம ஒரு கண்டிப்பா வந்து உங்களோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்டபிளா பண்ணணும், இல்லைன்னா அந்த பேட்டர்னை வந்து நீங்க இன்னும் கிளியரா புரிய வைக்கணும். அப்படிங்கறதெல்லாம் வந்து the next step for you to evaluate and go for your other immigration benefits அப்படின்னு நான் சொல்லுவேன். At the same time, don't restrict yourself. டிராவல் பண்ணாம இருக்கிறதோ இல்லை இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரிக்கு தான் நான் போகணும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. Just travel freely if you have a green card. அதுதானே நமக்கு கிடைச்ச உரிமையே. அப்படியே வந்துட்டு இது வரைக்கும் தான் வீசாவை நம்பியும் ஏபிஐ நம்பியும் இருந்துட்டீங்க. தைரியமா டிராவல் பண்ணுங்க. if you don't have any records, if your records are clean, அவ்வளவுதான் நான் சொல்லுவேங்க. நீங்க நல்லாவே டீட்டெயில்டாவே நம்ம சொல்லிட்டோம். and especially when it comes to the shoplifting, நிறைய தடவை நான் பார்க்குறேன். just try to be mindful to avoid that. Thank you so much, Mary. Like, it was really good information. So இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த க்ரீன் கார்டிலேருந்து சிட்டிசன்ஷிப் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி கேசஸ் யாராவது வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டோ இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு கேசஸ் இருந்து அதை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க மேம்? கண்டிப்பாங்க. நாங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வி எக்ஸ்பீரியன்ஸ் வி ஒர்க் வித் இல்லைங்களா, லிமிட்டடாக தான். எஸ்பெஷலி கிரீன் கார்ட் டு சிட்டிசன்ஷிப் வரும்போது கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லாட் மோர் ஆஃப் டாக்குமெண்டேஷன் ஆக்சுவலாக, நிறைய அஃபிடவிட்ஸ் அண்ட் தென் வாட் யோர் ஜேர்னி ஹேஸ் பீன் ஃப்ரம் த டைம் யூ ஹேட் பீன் சார்ஜ்ட் அண்ட் தென்
உங்களோட அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் த வாட் ஹாஸ் பீன் யோர் சினாரியோன்றதை வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும். பட் we were able to அப்புறம் presenting ourselves when they go for the citizenship interview and அதை பண்ணி ஓவர் கம் பண்ண முடிஞ்சிருக்கு thankfully. There are situations we definitely advise them to wait. நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பண்ணணுன்ற ஒரு இடமும் நாங்கள் கொடுத்துருக்கோம். And then there was one interesting place where 485 ஃபால் பண்ணும்போது, இது இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னாடி பண்ணும்போது, that was a very close person to me as well. அவங்களுக்குமே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கும்போது கூட லைக் அதுக்கப்புறம் அவங்க ஓவர் கம் பண்ணது she's a teacher. So that helped me a lot. To overcome the scenario of the charges and the shoplift that charges வந்து overcome பண்றதுக்கு help பண்ணுச்சுது. So இந்த மாதிரி different types of places we have supported. At the same time it's doable as well. Thank you so much.